பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனம். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, பிரதர், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, தாய் தகப்பன்மார் உதவி கூட இல்லை, நான் தனி ஆளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு ஆறுதல் செய்வார் என்று கவலையோடு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறேன், உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உன்னை உயர்த்துகின்ற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காணொளி வாயிலாக உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மார்த்தாள் மரியாள் இவர்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இந்த மார்த்தாளும் மரியாளும் தன் சகோதரனாகிய லாசரு வியாதியா இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துக்கு சொன்ன பொழுது, இயேசு வர தாமதமான பொழுது லாசர் மரித்த அடக்கம் செய்யப்பட்டான் சகோதரர்களே. பின்பு இயேசு வந்த பிறகு, மார்த்தாளிடம் பேசிய பிறகு, மார்த்தாள் மரியாளிடம் ரகசியமாக சொல்கின்றார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது, மரியாள் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டு அழுகின்றாள் சகோதரர்களே. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை விடாமல் பற்றி கொண்டு அழுகின்றாள். இயேசு ஆவியிலே கலக்கமுற்றவராக, அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இயேசு என்ன செய்கிறார் என்று பார்த்தால், அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே போய் ஒரு ஜெபம் செய்து, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் உயிர் பெற்றவனாக வருகின்றான் சகோதரர்களே. இது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக இருந்தாலும், இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வருகின்ற காரியம் என்னவென்றால், மகனே மகளே, இந்த மரியா என் பாதத்தை பற்றி கொண்டு விடாது இருந்தபடியினாலே அந்த மரியாளுக்கு ஆறுதல் செய்த நான், இன்று நீ ஜெபத்திலே என் பாதத்தை பற்றி கொண்டு இருக்கிறபடியினாலே உனக்கு ஆறுதல் செய்யாமல் இருப்பேனா? உனக்கு ஆறுதலை கொடுத்து அந்த லாசரை உயிர்ப்பிக்க வைத்த தேவன் உன் வாழ்க்கையும் உயிர்ப்பிக்க வைத்து உனக்கு ஆறுதல் செய்து உன்னை தேற்றுகின்ற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. நீங்கள் கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கின்ற காலம் வந்துவிட்டது. நீங்கள் ஜெயத்தை பெறப் போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்ப அந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே, நீர் ஆறுதலை செய்கின்ற தேவனாக, அவர்கள் நினைத்த காரியத்தை கொடுக்கின்றவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.